1991ஆம் ஆண்டு இந்தியாவுடைய நிதியமைச்சராக பொறுப்பேற்ற திரு மன்மோகன் சிங் தன்னுடைய முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். விக்டர் ஹியூகோவுடைய வாசகங்களை சொல்லி அந்த பட்ஜெட்டை அவர் தாக்கல் செய்கிறார். ஒரு சிந்தனைக்கான நேரம் வந்துவிட்டதென்றால் உலகின் எந்த ஒரு சக்தியாலும் அதை தடுக்க முடியாது என்று அவருடைய வார்த்தைகளை குறிப்பிட்டு பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் போன்ற முக்கியமான பொருளாதார சீர்திருத்தங்களை அந்த பட்ஜெட்டில் அறிமுகம் செய்தார் திரு மன்மோகன் சிங். மூத்த பத்திரிகையாளர் திரு சந்திரசேகர் இணைந்திருக்கார். சார் வணக்கம். ஒரு மூத்த பத்திரிகையாளராக திரு மன்மோகன் சிங்க ஒரு பிரதமராக பல முக்கியமான துறைகளில் இருக்கிற போதெல்லாம் கூர்ந்து கவனித்திருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. நவீன இந்தியாவுடைய பொருளாதார சிற்பி அப்படின்னு திரு மன்மோகன் சிங் அறியப்படுகிறார், கொண்டாடப்படுகிறார். பல்வேறு துறைகளில், முக்கியமான துறைகளில் அவர் முக்கிய பொறுப்புகளில் இருந்து கொண்டு வந்த பொருளாதார மற்றும் மற்ற திட்டங்கள் தொடர்பான மாற்றங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு அடிகோலிட்டு இருக்கின்றன. அது சார்ந்த உங்களுடைய நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக இந்தியாவின் ஒரு நவீன பொருளாதார சிற்பி என்று அவரை அழைப்பதில் எந்த ஒரு கூச்சமும் இருக்கவே முடியாது. ஏனென்றால் 1991 நரசிம்மராவ் தலைமையில் அவர் நிதி அமைச்சராக அவர் பொறுப்பேற்ற பிறகுதான் இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கைகள் பின்படுத்தப்பட்டன. உலகமயமாகுதல், அப்புறம் தாராளமயமாக்குதல் இந்த முக்கிய அந்த 1991 இருந்த அந்த கிரைசிஸ் டைம்ல இவர் கொண்டு வந்த அந்த கொள்கைகள் இந்திய பொருளாதாரத்தை ஒரு புதிய லெவலுக்கு எடுத்து கொண்டு சென்றது என்பதில் ஒரு ஐயமும் இல்லை. அதில் வேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணராக இருந்தனால் அதற்கு முன் அரசின் பல்வேறு துறைகளிலும் பல்வேறு நிலைகளிலும் அவர் பணியாற்றி இருந்தார். RBI கவர்னராக இருந்தார். அதனால அவருக்கு இந்தியா பொருளாதாரத்தை பற்றி ஒரு கிரிப் இருந்தது. அதனால அவர் சந்திரசேகர் கவர்மெண்ட்டுக்கு அவர் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் சேர்மனாக இருந்ததுனால அவருக்கு அந்த சந்திரசேகர் கவர்மெண்ட் இருக்கும்போது எப்படி ஒரு பொருளாதார சிக்கல் வந்ததோ அதை நீக்குவதற்கும் அவருக்கு அனைத்தும் பொதுத்துறை வசம் இருக்கணும், அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கணும், தனியார்கிட்ட போறதோ தாராளமயமாக்கல் கொள்கையோ உலகமயமாக்கல் கொள்கையோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், சாமானிய ஏழை மனிதருக்கான பாதிப்பை ஏற்படுத்தும், அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாதமா இருக்காதுன்னு கருதப்பட்ட அந்த காலகட்டத்தில் இந்த நவீன பொருளாதார சீர்திருத்தங்களை அவ்வளவு துணிச்சலாக அவரால் எப்படி கொண்டு வர முடிந்தது? சரியா கேட்கல, அவங்க பின்னாடி யாரோ பேசுறாங்க. நான் மீண்டும் கேட்கிறேன். திருப்பி சொல்லுங்க கார்த்திகேயன். இப்ப கேக்குதா நான் பேசுறது? சொல். இப்ப கேக்குதா நான் பேசுறது? கேக்குது, சொல்லுங்க. அந்த கேள்வி திருப்பி கேளுங்க. இல்ல, எல்லாமே பொதுத்துறை வசமா இருக்கணும், பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கணும், அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கணும், இல்லைனா அது நாட்டை பாதிக்கும். இந்த தாராளமயம், தனியார் மயம், உலகமயமாக்கல் இதெல்லாம் ஒரு அலர்ஜியான வார்த்தைகளாக பார்க்கப்பட்டது. இந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் நம் போன்ற இந்தியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் அது ஒத்து வராது, ஏழை சாமானிய மனிதர்களுடைய வாழ்க்கை தரத்தை அது பாதிக்கும் அப்படிலாம் கருதப்பட்ட காலத்தில் அவர் இந்த துணிச்சலான ஒரு பொருளாதார சீர்திருத்தங்களை எப்படி அவரால் கொண்டு வர முடிந்ததுன்னு கேட்டேன். ஏனென்றால் அவருக்கு இந்திய பொருளாதாரத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு கிரிப் ஓவர் த எக்கானமி அவருக்கு இருந்தது. அவர் ஏற்கனவே இந்தியா சோசியலிச கொள்கைகளை பின்பற்றும் போது அவர் ஏற்கனவே அரசில் இருந்தவர். அதனால் அவருக்கு அதனுடைய குறைகளும் தெரியும், நிறைகளும் தெரியும். அதனால்தான் அவர் அந்த 1992 கிரைசிஸ் டைம்ல
அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றினார். அந்த கிரைசிஸை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றி இந்திய பொருளாதாரத்தை தாராளமயமாக்கி அதை ஒரு புது இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு புதிய வடிவம் கொடுத்தார். அதனால்தான் அவர் ஏற்கனவே சவுத் என்று ஒரு இன்டர்நேஷ்னல் கமிஷன் ரிப்போர்ட்லாம் கொண்டு வந்திருக்கார். அப்போது உங்களுக்கு புவர் கண்ட்ரிஸை பற்றி அவருக்கு ஒரு நல்ல ஒரு கணிசமான ஒரு நாலேஜ், அதை பற்றி ஒரு அறிவு தன்மை நிலை இருந்தது. அதனால் அவருக்கு இந்தியா அந்த நேரத்தில் என்ன தேவை என்பது அவருக்கு தெரிந்தது. அதனால் அவருக்கு முக்கியமாக அவர் பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் அவருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தார். மற்ற பிரதமர்கள் போல் இல்லாமல் அவருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து அவருக்கு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை தந்தார். அதனால் அவர் ஒரு பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டு வர முடிந்தது. அப்பயும் உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் ஒரு பெரிய பாராளுமன்றத்திலேயே கூட காங்கிரஸ் கட்சியோட எதிர்ப்பெல்லாம் கூட இருந்தது. இருந்தாலும் ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஒரு 40-50 வருஷமா அவங்களுக்கு பழைய கொள்கைகளை பொருளாதார ஸ்டேட் கமாண்டிங் ஹைட்ஸ் ஆஃப் எக்கானமின்னு சொல்லி பப்ளிக் செக்டர் தான் கமாண்டிங் ஹைட்ஸ் ஆஃப் த எக்கானமி, அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணவங்க. ராஜீவ் காந்தி சமயத்தில் கொஞ்சம் மாற தொடங்கினார்கள். இருந்தாலும் காங்கிரஸில் பழைய ஓல்டு கார்ட்ஸ் இருந்ததுனால இன்னும் அவங்களுக்கு இவர் கொண்டு வந்த சீர்திருத்தங்களை உடனடியாக உள்வாங்கிக் கொள்ள முடியாமல் சிலர் எதிர்த்து பேசியவர்களும் உண்டு. அதையெல்லாம் தாண்டி அவர் பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் கொடுத்த அந்த ஆதரவின் பேசிஸ்னால அவருக்கு அவருடைய கொள்கைகளை எடுத்து முன்வைக்க முடிந்தது. அந்த கொள்கைகள் தான் உங்களுக்கு இன்றும் இந்தியாவை முன்னோக்கி பொருளாதாரத்தை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கு ஒரு ஆதாரமாக இருந்தது என்பது சொல்வதில் ஒரு இருவேறு கருத்து இருக்க முடியாது. அது மாதிரி பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடர்பான உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மாதிரி அவர் பிரதமராக பதவி வகித்த காலகட்டத்தில் கொண்டு வந்த சட்டங்கள் ரொம்ப முக்கியமாக இருந்தது. நாட்டுடைய வளர்ச்சிக்கும் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்குமே அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. வெளிப்படைத்தன்மையையும் ஒரு அக்கௌண்டபிலிட்டியையும் நாட்டின் நிர்வாகத்திலையும் அது கொண்டு வந்து சேர்த்தது. லோக்பால் சட்டமாக இருக்கட்டும், உணவு பாதுகாப்பு சட்டமாக இருக்கட்டும், 100 நாள் வேலை உறுதி உத்தரவாத திட்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி கையால் மலம் அள்ளுவதை தடுக்கும் சட்டம், பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமையை தடுப்பதற்கான பிரத்யேகமான சட்டம், இது எல்லாமே சாமானிய மனிதர்களோடுமே பெரும்பாலானவை தொடர்பு கொண்டவை. இந்த தாட் ப்ராசஸ்ங்கிறது மன்மோகன் சிங்குள்ள எங்கிருந்து வந்தது? இது எல்லா குடிமகனும், எல்லா தரத்தில் இருக்கக்கூடிய குடிமகனுக்குமான மேம்பாடு, வாழ்க்கை மேம்பாடுன்னு யோசிக்கிறதுங்கிறது ஒரு அரிதான நிகழ்வு. அந்த தளத்திலிருந்து அவர் சிந்திச்சிருக்கிறார் இல்லையா? அதெல்லாம் அவர் பேசிக்கலி ஒரு அகடமிக் பிளஸ் பொருளாதார நிபுணர். அதனால் அவருக்கு சாதாரண அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகள் ஓரளவுக்கு தெரிந்துதான் இருந்தது. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த சவுத் கமிஷன் ரிப்போர்ட்லேயே உங்களுக்கு பின்தங்கிய நாடுகளின் முக்கிய பிரச்சனைகளை பற்றி அவர் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டு இன்னும் காலாகாலமாக பேசப்பட்டு வந்த ஒரு ரிப்போர்ட். அப்புறம் உங்களுக்கு அந்த சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உலகத்திலேயே ஒரு பொருளாதார திருப்பம் ஏற்பட்டது. அந்த திருப்பத்தை ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றி நிச்சயமாக இந்தியாவுக்கு அது வழியாக ஒரு புது பிரீஸ், எக்கனாமிக் பிரீஸ் கொண்டு வந்தார் என்று சொல்லலாம். அதை அவர் 91, 96 கொண்டு வந்தது பிறகு அவர் மறுபடியும் 2004 2014 வரை பிரதமராக இருந்த போது அதை இன்னும் கான்கிரடைஸ் செய்தார். பின்ன உங்களுக்கு அவருடைய பிரதமராக இருந்த போது உலகிலேயே தலைவர்கள் எல்லோரும் அவருடைய ஆலோசனையை எதிர்பார்த்திருந்தார்கள். அவர் 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸும் போது G20 மீட்டிங் நடக்கும்போது அவர் பராக் ஒபாமா ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, எப்படி ஐ லுக் ஃபார்வர்ட் டு the advice and the consultations being given by Dr. Manmohan Singh. அவருடைய அட்வைஸ் எல்லாம் நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொண்டோம் என்று அவர், ஏனென்றால் இவர் ஒரு உலக அளவில்
இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் வந்து எக்கானமிஸ்டாக இருந்து அவருக்கு வந்து ஒரு புரிதல், அவருக்கு பொருளாதார தொடர்ந்து உரையாடுவோம். திரு சந்திரசேகர் இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து உரையாடுவோம்.